10 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் எப்படி கிடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷூவுக்கெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கலான்ட்டு எங்கள் அண்ணன் கூட வாங்க போவோம். இந்த ஒரு 300 ml வாட்டர் பாட்டிலும் ஏர்பட்ஸும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன். எப்படி ஒரு 12 மணிக்கு ரீச் ஆகிடுவேன். இன்றைக்கி 10 கிலோமீட்டர் நடக்கணும். அதுதான் இன்றைக்கி என்னோடய கோல். வாங்க சேர்ந்து போங்க. இங்கே ஓனர் கரெக்டாக அரியானூர்கிட்ட கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. நானும் பின்னாடி வரேன்ட்டு உட்காந்துட்டே போயிட்டேன். சிலமலைக்கு 6.4 கிலோமீட்டரு, அங்கேருந்து நமக்கு 4 கிலோமீட்டரு, கரெக்டாக 10 கிலோமீட்டர்ஸுக்கு ரீச் ஆயிடுவேன். அதான் எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கோயில். இப்போ கரெக்டாக நான் வந்து 7.4 கிலோமீட்டரு இங்கேருந்து இளம்பலைக்கு கொம்பாடிப்பட்டி. இப்போ கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். இடையில வேறு ஒரு வேம்புலி மாரி ஒரு பூனை போகுது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்லோ ஜாக்கிங் தான் காய்ஸ், ஸ்லோவாக தான், ஃபாஸ்ட் ரன்னிங்லாம் கிடையாது. பொறுமையாக போகிறோம் இன்றைக்கி. அதுதான் நம்மளோட பிளான். 10 கிலோமீட்டர் இன்றைக்கி. கரெக்டாக வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி பொங்கலோ நாளைக்கு மாட்டு பொங்கலோ அதெல்லாம் பார்க்குறதில்ல. இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி 10 கிலோமீட்டர், அதை போகிறோம். ஸ்டே டியூன். வேகமாலாம் ஓடக்கூடாது, ஓகே காய்ஸ். இப்போ ஓடிட்டு இருக்கும்போது நாயை நம்மளை சுற்று போட்டுருச்சு. அதனால் எங்கள் ஓனர் வந்து பின்னாடி வந்து நாயை துரத்திட்டு இருக்கிறாரு. பாருங்க பக்கத்துலேயே ஒரு சுடுகாடு இருக்குது. அதாங்க சுடுகாடு இருக்குது. அதையும் மீறி பயப்படாமல் ஓடிட்டுருக்குறோம். பாருங்க சுற்றி நாய் இருக்குது. இருந்தாலும் பின்னாடி எங்கள் ஓனர் வந்துட்டுருக்கிறாரு. அதனால தான் தாண்டி ஓடிட்டுருக்குறேன். இன்னொரு சுடுகாடு இருக்குது. கரெக்டாக 11 மணி இருக்கும். வாங்க எந்த பேர் வருதுன்னு பார்ப்போம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பட்டி கோவில்கிட்ட இருக்கேன். கரெக்டாக இங்கேருந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்ரு. காய்ஸ் நெக்ஸ்ட்டு சுடுகாட்டில் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் சுடுகாட்டை தாண்டியாச்சு. இவர் வேறு வீட்டுக்கு போகணும்னு பார்த்தா போக மாட்டேங்கிறாரு. அப்படி பண்ணுறாரு. 50 தூரத்தில் ஒரு பேர் இருக்குது. விளக்கு அம்சம் தெரியுது. காய்ஸ் இங்கே பாருங்க, நாய் சுற்றுது. நாய் சுற்று போட்டுக்கிறாங்கள. வாங்க கழுத்து கடிக்கிறவாங்க. காய்ஸ் கரெக்டாக 11:10 வந்து நம்ம பெருமானம்பட்டி வந்துட்டோம். நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டி வந்துட்டோம். பாருங்கள் சுற்றி நாய் போட்டு தள்ளுது. நீங்கள் பாட்டுக்கு பொறுமையாக போனீங்கன்னா அது பாட்டுக்கு எதுவுமே பண்ணாது காய்ஸ். ஓரளவுக்கு நீங்கள் பாட்டுக்கு நீட்டாக ஓடிட்டு இருந்தீங்கன்னா இது பண்ணாது. நீங்கள் மட்டும்தான் அது அதோட வேலையை காமிக்கும். 1/2 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும். 12 மணி நமக்கு டார்கெட்டு. 1/2 மணி நேரத்தில் போயிடுவேன். எனக்கு என் நம்பிக்கை இருக்குது. வாங்க நாமளே செதுக்க வேண்டியதான். கண்ட்ரோலாக இருங்க. போயிட்டுருக்கோம், வேறு யாருமே இல்லை. பார்த்திங்கன்னா பெருமானம்பட்டி வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் எங்கள் ஸ்கூல் போயிடும். ஓடிட்டே இருக்கோம். ஓடலை, நடக்கிறேன். டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் காய்ஸ். இதுதான் நம்மளோட எய்மு காய்ஸ். எங்கள் கோயிலுக்கு வந்துட்டேன், சந்தைப்பேட்டை கோயிலுக்கு காய்ஸ். எங்கள் ஊரில் மாரத்தான் போட்டி நடக்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தைப்பேட்டை வந்துட்டேன். சந்தைப்பேட்டையிலேருந்து குறுக்கோழியில் பூந்து போகலான்ட்டு. குறுக்கோழினா 2 ஒரே தூரம் தான். இன்னொரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 8 கிலோமீட்டர் வந்துட்டேன். லாங் வீடியோ யூடியூப்பில் பாருங்கள். ஊரை சுற்றி நாய் காய்ஸ். ஒரு 11:40 இருக்கும். ஸ்டேட்யூன். கம்மியாக போட்டு வச்சுருக்காங்க நைட்டில் வீட்டில். ஆஜன்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க என்னை போட்டு தள்ளுறதுக்கு. பாருங்க முறைக்கிறது பாருங்க எப்படி காய்ஸ். கரெக்டாக நம்ம ஏரியாக்குள்ளே பூந்தாச்சு. நம்ம ஊருக்கு வரும்போது சந்தோஷமாகுது. 11:53 கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. நான் வந்து நடந்து 1 மணி நேரம் ஆகுது 10 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர்னு பார்த்தா 2 மணி நேரம் நம்ம கார்டியோ அவசரமே ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தென் கார்டியோவுக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு ஒதுக்கணும் காய்ஸ். ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அங்கே பாருங்கள் லில்லி பாருங்கள் வெளியே தான் சுற்றிட்டு இருக்குது. லில்லி இல்லை சாரி சாரா. உனக்கு எவ்வளோ தேடி இருக்கும். வீட்டுக்கு வா உள்ளப்போ. ஃபைனலாக விட்டா வந்து சுப காட்டியாச்சு.